ஹாய் ஹலோ வணக்கம். பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த நிறைய நடிகர்கள் இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், நிறைய பேரோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அன்று இன்று புகைப்படம், தற்போதைய நிலை என்ன, அவங்களுடைய ரியல் ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகைகளுடைய நிஜ கணவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ஸ்ரீதேவி, கந்தன், கருணை, துணைவன் உள்ளிட்ட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. 1996 போனி கபூர் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா 2018 இறந்து போயிட்டாங்க. நடிகை மீனா அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் வித்யாசாகர் 2009 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை கன்சிகா இவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு 5 படம் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் ஷாக்கில் 2022 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை மஞ்சிமா மோகன் இவங்க மலையாளத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. ஆங்கராகவும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது. இவங்க கணவர் கௌதம் கார்த்திக் 2022 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை சுஜிதா முந்தானை முடிச்சு, புது யுகம், மனக்கணக்கு, பூவிலி வாசலிலே, காதல் பரிசு உள்ளிட்ட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் தனுஷ் 2010 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் சசிகுமார். நடிகை ஹேமலதா, பாஷா, பூவே உனக்காக, சூரிய வம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சேது, ஆல்பம் உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய கணவர். நடிகை ஷாலினி, ஆனந்த கும்மி, பந்தம், பிள்ளை நிலா, ஓசை உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் நடிகர் அஜித். இது இவங்க பார்த்தீங்கன்னா 2000 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை சோனியா போஸ், அன்புள்ள ரஜினிகாந்த், விஸ்வநாதன், வேலை வேணும், அன்னை பூமி 3D, மௌனராகம், மரகத வினை உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் போஸ் வெங்கட் 2003 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கோலிசோடா படத்தில் நடித்த சாந்தினி இவங்க கணவர் சாரதி 2001 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை பிரகஷிதா இவங்க பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மூவியில் ஒரு பொம்மை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் நடிச்சிருப்பாங்க. சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா வேலன் அப்படிங்கிற சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய கணவர் 2021 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அம்மன் அப்படிங்கிற மூவியில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சுனேனா இது இவங்களுடைய ஃபேமிலி கணவர். நடிகை BS கீர்த்தனா இவங்க பார்த்தீங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. இவங்க கணவர் அக்ஷய் 2018 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா பேபி ரஞ்சினி இவங்க பார்த்தீங்கன்னா நிலா காலம் அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. இவங்க கணவர் பிரதீப். அடுத்ததா நடிகை நீலிமா ராணி, தேவர் மகன், பாண்டவர் பூமி, ஆல்பம், விரும்புகிறேன் உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. இவங்க கணவர் டைரக்டர் இசைவண்ணன் 2008 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை ரேஷ்மி மேனன், ஆல்பம், ஜெயம், செல்லமே உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. இவங்க கணவர் நடிகர் பாபி சிம்கா 2016 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை மௌனிகா, அவசர போலீஸ் 100, பிரம்மா, என்றும் அன்புடன், பாண்டியன், சக்கரதேவன், இந்திரா, ஆசை, இருவர் என பல படங்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் மாலிக் 2015 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை ஷீலாகர் இவங்க பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, பூவே உனக்காக, சூரிய வம்சம், ரெட்டை ஜோடி வயசு, கோல்மால், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், மாயா, நந்தா, தீனா என நிறைய படங்கள் இவங்களும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க சந்தோஷ் ரெட்டி அப்படிங்கிறவங்கள 2020 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை சரண்யா மோகன் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் நிறைய படங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. காதலுக்கு மரியாதை, தோஸ்த், ஒரு நாள் ஒரு கனவு, யாரடி நீ மோகினி உள்ளிட்ட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் அரவிந்த் கிருஷ்ணன் 2015 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை ஸ்ரீதேவி அசோக் இவங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு யங் ஸ்ரீதேவியாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கணவர் அசோக் 2015 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை பூர்ணிதா, அள்ளி தந்த வானம், ஸ்ரீ, ரமணா, ஜெயம் உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் ரோஹித் 2013 திருமணம் செஞ்சிருக்கிறாங்க.
நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் இவங்க பார்த்தீங்கன்னா ரிக்ஷா மாமா, அம்மா வந்தாச்சு, டேவிட் அங்கிள், சுகமான சுமைகள், ஆவாரம்பூ உள்ளிட்ட திரைப்படத்திலலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. ராகுல் அப்படிங்கிறவங்கள 2009 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தை நட்சத்திரங்களுடைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மூவி ரொம்ப பிடிக்கும், எந்த குழந்தை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எந்த குழந்தை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் எந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய கப்பல் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இப்படி எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த கப்பலை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.